தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்ச்சி சொந்தம்னே வச்சுக்கோங்க. உள்ள இருக்கிற என்னோட 1345 சதுரடிக்கு நான் போறதுக்கு வரதுக்கு தரம் யார் தரும்? கேட்டை இழுத்து பூட்டு, பென்சிங் போடு அப்படின்லாம் சொன்னா இது என்ன? இது இந்த மாதிரி அடக்குமுறையை நான் எங்கேயுமே பார்த்தது. இது தமிழக முதல்வரோட கவனத்துக்கு இது போச்சா, இது போலியா, இது எதுவுமே தெரியாது. என் வைஃப் நேற்று சொன்னாங்க, உயிருக்கே பயமா இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து ஆட்டோல வந்து வீடியோ எடுத்து போறாங்க, இவங்க பேட்டி கொடுத்து ஹவுசிங் போர்டு சம்பந்தமான இடத்துக்கு நீ எதுக்கு வர? நீ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், உனக்கு ஹவுசிங் போர்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அங்க ரோடு வருதா? வீடியோ எடுக்கிற அதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து இங்க வந்து இங்கே எடுக்க உயிருக்கே பயமா இருக்கு. இருக்கையே மொத்த போட்டோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்களே வச்சிருப்பீங்க. அதெல்லாம் அவனை இந்த மாதிரி வார்த்தைகள் அவனை வண்டியை வந்து உள்ள இருந்து வெளியில எடுக்க சொல்லுங்க அப்படின்னு என்ன ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கூப்பிட்டு என்ன மிரட்டுறாங்க. கோர்ட்ல நான் வேற வழி இல்லை, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. கோர்ட்டை தவிர்த்து வேற எந்த இதுக்கு நான் போக முடியாது. அதனால ஹைகோர்ட்டுக்கு நான் போயிட்டேன். இதோட கொடுமை யாரும் எதுவுமே இருக்காது யாருக்குமே. இதை வந்து கலெக்டர் நேர்ல வந்து எடுத்துட்டீங்களா, புட்டு போட்டீங்களா அப்படின்னு கேட்கிறேன். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை முடிச்சிங்க, இதை விட்டு வெளில வந்துருவாங்க அப்படின்றாங்க. யூத் காங்கிரஸோட பார்லிமெண்ட் பிரசிடென்டா 2011 4 வருஷம் இருக்கு. என்கிட்ட பணமும் கொடுக்கல, பொசிஷனும் எடுக்கணும்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்போ கோர்ட்ல கேஸ் இருக்குது, அந்த கேஸ் நிலுவையிலும் இருக்கு. இது இருக்கக்குள்ளாரு அத்துமீறி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் அதுக்கும் ஆர்டர் போய் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு பெனால்ட்டியோட போட சொல்லிட்டாங்க. வேல்முருகன் ஜட்ஜி நேற்று இதுல இந்த சொத்து பத்திரத்துக்கு ஸ்டே இருக்கு, இந்த சொத்து பத்திரத்துக்கு இந்த இவங்க எவிக்ஷன் பண்ண இடத்துக்கு ஸ்டே இருக்கு. அதையும் மீறி நாங்க போய் எங்க அப்பா போய் கேட்டிருக்காரு, என் மனைவி போய் கேட்டிருக்காரு, எங்க மாமனார் போய் கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு மேலிடத்துல இருந்து ப்ரெஷருங்க. இது என்ன மேலிடம் எனக்கு தெரியல, எனக்கு உண்மையாலுமே புரியல. மேலிடம்னா எங்க இருக்கு மேலிடம்? மாவட்ட மேலிடத்துல ப்ரெஷர். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்தா இது எப்படி இருக்கு? நான் எனக்கே இந்த நிலமன்னா நாளைக்கு ஒரு சாதாரண ஒரு ஒரு ஏழைக்கு என்ன நிலமாக போகுது, அவன் பாவம் பாமனுக்கு என்ன நிலமாக போகுது? இங்க பிரச்சனை இருக்கு, அங்க வந்து கோர்ட்ல கேஸ் இருக்குன்னா அவங்க எவிக்ஷன் வரக்கூடாது இல்ல? அப்புறம் எப்படி நேற்று ஸ்டே போட்டுருக்காங்க? நான் போட்டு வாங்கிருக்கோம், ஸ்டே எப்படி கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் ஸ்டேவே ஆட்சி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன நோட்டீஸ் சர்வ் டு தி கவர்மெண்ட், நோட்டீஸே கொடுத்தாச்சு ஆட்சி. அதையும் தான் எடுத்து காட்டினேன் உங்கள்கிட்ட விளக்கமா. 2017 படி ஆட்சிக்குள்ளார ஹைவேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது இப்ப எடுத்தது, இது இப்ப எடுத்தது 1A 1C டிராயிங் இங்க இருக்கு, 1A 1C டிராயிங் இங்க இருக்கு. இதுபடி ஆட்சி எங்க இருக்குது? இது நீங்க கொடுத்தது, இது எனக்கு கொடுத்தது. நீங்க என்ன கவர்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்து எனக்கு கொடுத்தது. இதுபடி ஆட்சி எங்க இருக்கு? அப்போ நான் ரெக்கார்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா கரெக்டா இருக்கிறனால தான் நான் கேட்கறேன். 2020 வட்டாட்சியர் கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்துருக்காரு. நீங்க பாருங்க, 2020 27/8/2020 வட்டாட்சியர் கையெழுத்து போட்டு கொடுத்து. அதே 1A 1C இது ஹைவேஸ், இது ஹைவேஸ். அதே 1A 1C வந்து எங்க இருக்குது? இது என் பேர்ல தானே இருக்கு. இப்ப ஆட்சி உங்களுக்கே சொந்தம்னே வச்சுக்கோங்க. யாருக்கு? சப்போஸ் உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்சி சொந்தம்னே வச்சுக்கோங்க. உள்ள இருக்கிற என்னோட 1345 சதுரடிக்கு நான் போறதுக்கு வரதுக்கு தரம் யார் தர்றது? யார் சார் கொடுக்கறது? கேட்டை இழுத்து பூட்டு, பென்சிங் போடு அப்படின்லாம் சொன்னா இது என்ன? இது இந்த மாதிரி அடக்குமுறையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. இது தமிழக முதல்வரோட கவனத்துக்கு இது போச்சா, இது போலியா, இது எதுவுமே தெரியாது. இது மற்றவங்க எல்லாம் பேசி இதை சொல்றதுக்குள்ளார நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலா இது நான் இல்லைன்னா உங்களுக்கு சரியாகவும் வராது. அதனாலதான் இன்டெப்தா ஃபுல் டீட்டெயிலா எல்லாம் சொல்லணும் தான் நான் சொல்றேன். நான் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட், இப்போ எல்லாமே நடந்துச்சு, பாஸ் பாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு சார். இங்க எவிக்ஷன் பண்ணிட்டாங்க, எனக்கு லாஸ்ட் இந்த கோர்ட்ல ஸ்டே, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் ஒரே சைமல்டேனியஸா போட்டா இவன் வெளில வருவான்னு பாக்குறாங்க. நான் வெளியில வந்துட்டேன், இப்போ உங்க முன்னாடி வந்துட்டேன். நேர்மை நியாயம் நீதி நீங்க தான் எனக்கு இனிமேட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உயிருக்கே பயமா இருக்கு. இப்போ ஓப்பனா சொல்றேன், என் வைஃப் நேற்று சொன்னாங்க, உயிருக்கே பயமா இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து ஆட்டோல வந்து வீடியோ எடுத்துட்டு போறாங்க, இவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது அது பார்த்தா கடைசியில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஏய் என்னோட டிரைவர் பிடிச்சி யாரு என்னன்னு கேட்டுருக்காங்க. அங்க ஹைவே ஹவுசிங் போர்டில் இடிச்சாங்க இல்லையா, அங்க ஆட்டோல வந்து வீடியோ எடுத்துட்டு இங்கேயும் வந்து ஆட்சிட்டு இருந்து இங்கேயும் வீடியோ எடுத்துட்டு போறாங்க. அது பார்த்தா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஏய். ஹவுசிங் போர்டு சம்பந்தமான இடத்துக்கு நீ எதுக்கு வர? நீ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், உனக்கு ஹவுசிங் போர்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அங்க ரோடு வருதா?
இல்ல நீ எதுக்கு அங்க போய் என் வீட்டுக்காரமா பேட்டி கொடுக்குமா எதுக்கு போட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிற அதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து இங்க வந்து இங்கே எடுக்கிற உயிருக்கே பயமா இருக்கு. இது சிஎம் வந்த போட்டோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்களே வச்சிருப்பீங்க. அதெல்லாம் உள்ள வந்து முட்டு நடுறாங்க, குழி தோண்டி முட்டு நடுறாங்க உள்ளார. எப்படிங்கப்பா நான் உங்க ஃபீல்டிங் காட்டுறேன், நீங்க தெரிஞ்சுங்க. ஏன்னா நான் பொய் சொல்றேன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. என்ன நடந்த உண்மையா அதான் உங்களுக்கு தெரியணும். உள்ளேயும் முட்டு கட்டுறாங்க, இரவோடு இரவா இல்ல, இரவோடு இரவா அளந்து முடிச்சுட்டாங்க, உள்ள முட்டும் போட்டாங்க. உள்ள முட்டையும் போட்டுட்டு இங்க பாருங்க, முட்டு இந்த இடத்துல தெரியும், இந்த இடத்துல பாருங்க முட்டு தெரியும். அந்த முட்டுக்கு மார்க் பண்றாங்க. அந்த முட்டுக்கு மார்க், அது நடந்ததான் சொல்றேன். முட்டுக்கு மார்க் பண்ணி இந்த பிளக்ஸை வந்து வெளியில வச்சுட்டு என்னோட சொந்த பட்டாயத்துல உள்ள 1342 சதுர இந்த ஆட்சிக்கு நேரம் உள்ள இடம், 1345 சதுர அடி ஆட்சிக்கு நேரம் உள்ள இடம், உள்ள நேரம் உள்ள இடம் வந்து என்னோட இடம். 1345 சதுர அடிக்கு பட்டாய இடத்துல என்னோட 2 பாரத் பென்ஸ் வண்டி, ஒரு டிராக்டர், ஒரு ஜேசிபி நான் உள்ள நிறுத்தி வைக்கிறேன். அவனை இந்த மாதிரி வார்த்தைகள், அவனை வண்டியை வந்து உள்ள இருந்து வெளியில எடுக்க சொல்லுங்க அப்படின்னு என்ன ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கூப்பிட்டு என்ன மிரட்டுறாங்க. டி வராரு, ஏடி வராரு, ஏஇ வராரு, இத்தனை பேர் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு என்ன மிரட்டி என் மன உளைச்சல் ஆக்கி 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரலும் என் வண்டி எங்க உள்ள விடாம என் வண்டியை வெளியில எடுத்துட்டாங்க. கோர்ட்ல நான் வேற வழி இல்லை, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. கோர்ட்டு தவிர்த்து வேற எந்த இதுக்கும் நான் போக முடியாது. அதனால ஹைகோர்ட்டுக்கு நான் போயிட்டேன். ஹைகோர்ட்டுக்கு போய் நான் வந்து டைரக்ஷன் வாங்கினேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கலெக்டரே நேரில் வராது இந்த வேலையை சேர்த்து. இதோட கொடுமை யாரும் எதுவுமே இருக்காது யாருக்குமே. இதை வந்து கலெக்டரே நேரில் வந்து எடுத்துட்டீங்களா, முட்டு போட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எங்க அந்த போட்டோ இதெல்லாம் இருக்கும். கலெக்டர் வந்த போட்டோ எங்க பாருங்க, கலெக்டரே நேரில் வந்த போட்டோ எங்க அது நின்று போட்டோ இன்னொன்று இருப்பாரு. அது கலெக்டரே நேரில் வந்து இன்னும் எடுக்காம இருக்கீங்களா, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, அந்த பிரச்சனையை முடிச்சிங்க, இதை விட்டு வெளில வந்துருவாங்க அப்படின்றாங்க. கலெக்டர் ஒரு மாவட்ட ஆட்சியர் இதை செஞ்சு அவருக்கு மக்கள் குறைய வந்து சரி பார்க்கறது தான் மாவட்ட ஆட்சியரோட வேலை. மாவட்ட ஆட்சியர் மக்களுக்கு பிரச்சனை கொடுக்குற வேலை. நான் வந்து ஒரு இந்த மாவட்டத்தில் 2011 இளைஞர் அணி யூத் காங்கிரஸோட பார்லிமெண்ட் பிரசிடென்ட்டா 2011 வந்து 4 வருஷம் இருந்தேன். எங்க அப்பா வந்து மாவட்ட பொருளாளராக இருந்தாரு காங்கிரஸ் கட்சியில. என்னோட தாய் மாமா வந்து புவனகிரி சட்டமன்ற, இப்போ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருமை தேவன் அவரோட தாய் மாமா. அது மட்டும் இல்லாமல் அவர் கடலூர் மாவட்ட பாராளுமன்ற கடலூர் எம்பி அவரு. இப்போ வந்து புவனகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் அவர் எங்க தாய் மாமா. இதுவும் இல்லாம என்னோட மாமனார், என்னோட வைஃப் வகையில் எங்க மாமனார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அடிஷனல் பிபியா இருந்தார். மூர்த்தி எங்க மாமனார் திராவிட முன்னேற்ற அடிஷனல் பிபியா இருந்தாரு. இவங்க என் வைஃபோட ஃபேமிலி வந்து மறைந்த மினிஸ்டர் வீரமண்டியார் இருக்காரு இல்லையா, அவங்க ரிலேஷன் தான் இவங்க இதில் இருக்காங்க. இப்படியே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 பேர் இருக்காங்க. இவ்வளோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளு, இவ்வளோ மக்களோட பப்ளிக் கான்டாக்ட் உள்ள ஆளு, நமக்கே இவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னா ஒரு பாமரன், ஒரு கஷ்டப்படுற ஒரு பாமரன் எந்த அளவில் அவன் கஷ்டப்படுவான் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் நினச்சி பாருங்க. நீங்கள் இது வந்து இது எந்த லெவலில் போகும்னு எனக்கே தெரியல. நான் இந்த அவ்வளோ மிரட்டல், அவனை வெளியே போக சொல்லு அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்டால் ஹைலன்னு சொல்கிறாங்க. ஹைலன்னு யார் சொல்கிறாங்க, ரெக்கார்டாக எழுதி கொடுங்கன்னா எழுதி தர மாட்டேங்கிறாங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.